ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். காரடையான் நோம்பு, வெள்ளை அடை, அதுக்கப்புறம் கார அடை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்வீட் அடை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வீடியோவில் டிஸ்பிளேயில் நான் காமிச்சிருக்க மாதிரி 1 கப் நீங்கள் அரிசி மாவு கடையில் விற்கிற மாவே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்வீட் வந்து 1 கப் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து வேக வச்ச காராமணி 1 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் பல்லாக தேங்காய் ஒரு 1/2 கப் நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, நெய். இப்போ வந்து அந்த அரிசி மாவை நீங்கள் கொஞ்சமாக நல்லா வறுத்துக்கணும். அது எப்படி வறுத்துக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கை பொறுக்கிற சூடு இருக்கும். அது நல்லா வறுத்துண்டு கோலம் போடுற அளவுக்கு வந்ததுன்னா அது அந்த மாவுனுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டு. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நீங்கள் இப்படி கரைச்சி வெடிகட்டி நீங்கள் எடுத்துக்கணும். இது எப்பவுமே வந்து ஸ்வீட் அடைக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ தான். அதனால் 1 கப் நான் வந்து வெல்லம் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பால் அரிசி மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் 2 கப் நம்ம வந்து தண்ணி, அதாவது வெல்லம் கரைசலோட தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விடணும். அது கூட நான் வந்து அந்த பல்லாக இருக்கிற தேங்காவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காராமணி 1 விசில் விட்டு அந்த காராமணி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி. இது ரொம்ப மடியாக செய்கிறவங்க காராமணியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் அது 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருவாங்க. முந்தின நாள் ஊற போட மாட்டாங்க. இப்போ நெய் 1 ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். இது நல்லா தளைச்சி வரணும். இது கொதித்து வந்ததும் நம்ம வந்து மாவு உப்புமா எப்படி நம்ம கலருவோம் அந்த மாதிரி மாவு போட்டு நம்ம கலரி நம்ம எடுக்கணும். அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத நான் இந்த கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன். ஸ்வீட் அடைக்கும் சரி கார அடைக்கும் சரி 1:2 தண்ணி வச்சா போகிறோம். அதுக்கு மேலே தேவைப்படாது. நீங்கள் ஆற்றுலேயே ஊற வச்சு பதப்படுத்தப்பட்ட மாவாக இருந்ததுன்னா அது வந்து கரெக்டாக வந்து அது வந்து 1.25 அந்த மாதிரி வரும். பட் 1:2 நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். இப்போ உப்புமா மாதிரி அந்த மாவு போட்டு நான் கலரிட்டு அதை நல்லா சுருண்டு வர வரைக்கும் அதை நம்ம வந்து கொஞ்சமாக இப்படி கலரி விடணும். இப்போ இதுலேயே வந்து பாதி வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பதம் தான் இப்படி சுருண்டு வருது இல்லையா? இப்போ இது ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கார அடைக்கு அதே 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து காராமணி, 1/2 கப் வந்து அந்த பல்லான தேங்காய், அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள். இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட்டுண்டு கடுகு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். குழந்தை சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிண்டு அந்த காராமணி, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு இப்போது 1 கப் மாவுக்கு 2 கப் நான் தண்ணி இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ 2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டுலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது உப்புமா எப்படி நம்ம கலருவோமோ அதே மாதிரி அந்த வர மாவையும் போட்டு கலரணும். எப்போவுமே வந்து கடையில் நீங்கள் மாவு வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டிலையே நீங்கள் பதப்படுத்தி எடுத்த மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி சுருண்டு வரணும். அந்த பதத்துக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அடை மாதிரி நம்ம அப்படி அடை இல்லாட்டி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துட்டுருணும். இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக இப்படி பண்ணி கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டையாக பண்ணி நடுவில் ஒரு ஹோல் மாதிரி வச்சு ஸ்டீம் குக் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போகிறோம். இந்த மாதிரி உருட்டிண்டு கொஞ்சம் இப்படி தட்டிட்டு நடுவில் இந்த ஹோல் மாதிரி நீங்கள் வச்சுட்டுருங்க. ஸ்வீட் அடையும் அதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி கார அடையும் நீங்கள் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கார அடையும் அதே மாதிரி நான் கையில் எண்ணெய் தடவிண்டு பாருங்கள் இப்படி தட்டிட்டு ஒரே ஒரு ஹோல் போட்டு நான் இப்படி எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே வந்து இப்போ ஸ்டீம் குக் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போகிறோம், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. நீங்கள் கொழுக்கட்டை இடியாப்பம்லாம் எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ உங்களுக்கு அந்த ஸ்டீமர் இருந்ததுன்னா அதில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அடை தட்டி எடுக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொதித்து வரும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வெந்துடுது. இப்போ உங்களுக்கு ஸ்வீட்டும் கார அடையும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் நெய்வேத்தியத்துக்கு வைக்கலாம். வெண்ணெய் வைக்கணும் கண்டிப்பாக. இப்போ இந்த பிக்சரில் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் அலங்காரம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஒரு நுனி வாழை இலை வச்சு இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் வச்சு இப்படி நுனி இலை வாங்கி அதில் ஸ்வீட் அடை அப்புறம் கார அடை வச்சு அந்த மாதிரி வெண்ணெய் வச்சு அந்த ஷரடு வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். அது இப்போது இதனுடைய டைமிங் என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க.